ஒருத்தர் இறப்புக்கு உலகமே கண்ணீர் வடிக்குதுன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு. நீதிபதினா தண்டனை கொடுப்பாங்க, அபராதம் விதிப்பாங்க. ஆனா இவரோ பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணீரை தொடச்சி இரக்கத்தோடு நீதி கொடுப்பாரு. அவர் தான் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜட்ஜான பிராங்க் காப்ரியோ. 1936 ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவர் சிறு வயதுல சூ துடைக்கிற வேலையை பார்க்கிறாரு. இவருடைய அப்பா பால்காரராகவும் பழ வியாபாரியாகவும் வேலை பார்த்திருக்காரு. வீட்டுல எவ்வளவு வறுமையா இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆசிரியரா வேலை பார்த்துக்கிட்டே லாவும் படிக்கிறாரு. தன்னுடைய கடுமையான முயற்சினால 1960 அமெரிக்கா ரோட் ஐலாண்ட் ப்ராவிடன்ஸ்ல கவுன்சிலரா பதவி வகிக்கிறாரு. 1985 ப்ராவிடன்ஸ் நகராட்சி நீதிமன்றத்துடைய நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எளிய மக்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை பக்கத்தில் அழைச்சி அவங்களுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறாரு. கோர்ட்டுக்கு வரக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி அவங்களை திருந்துறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காரு. நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவங்களுடைய குற்றவாளிகளுடைய உரையாடுறதும் அவங்களுக்கான தீர்ப்பை வழங்குறதும் போன்ற நிகழ்வுகளை உள்ளூர் தொலைக்காட்சிகள் சுமார் 20 வருஷம் ஒளிபரப்புற அளவுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றிருந்தார். இதன் மூலம் நிறைய தொலைக்காட்சி விருதுகளை வாங்கியிருக்காரு. டே டைம் எம்மி விருதுக்கு நிறைய முறை பரிந்துரை செய்யப்பட்டு பல முறை இடம் பிடிச்சிருக்காரு. சமூக வலைதளங்கள் வளர்ந்த பிறகு இவருடைய வீடியோக்கள் மிகவும் பிரபலமாகி நிறைய மக்களால் நேசிக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே அதிக மக்களால் நேசிக்கப்படும் ஜட்ஜாவும் மாறுறாரு. 2023 தன்னுடைய ஓய்வு அறிவிச்ச பிறகு அவர் பணியாற்றிய நீதிமன்ற அறைக்கு அவரோட பேரே சூட்டுறாங்க. வயது முப்பால நிறைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்ச இவர் கணைய புற்றுநோயால பாதிக்கப்படுறாரு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்த இவர் தன்னால முடிந்த வரைக்கும் புற்றுநோய்க்கு எதிராக தீவிரமா போராடுவோம்னு சொல்லியிருந்தாரு. தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய உடல் மிகுந்த மோசமானதுனால தனக்காக பிரார்த்தனை செய்யுமாறுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்துல தான் சில தினங்களுக்கு முன் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போறாரு. இவர் இந்த உலக விட்டு மறைஞ்சாலும் இவர் வாசிச்ச தீர்ப்புகளும் இவர் மக்கள்கிட்ட காமிச்ச அன்பும் என்னைக்குமே மறையாது. அது காலம் கடந்து நிற்கும். ஒரு சாதாரண சூ துடைக்கிற தொழிலாளியா இருந்த இவரு உலக மக்கள் எல்லார் மனசுலையும் கனிவான நீதிபதியா இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும்னு வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு இந்த பிராங்க் காப்ரியோ. இவருக்காக நாம பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.